அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் சூஃபி நகர் நடுத்தெரு மர்ஹூம் ஹாஜி ஹஜ்ரத் எஸ்கே சுலைமான் பாக்கவி அவர்களின் பேரனும் எஸ்கேஎஸ் அப்சல் ஹுசைன் எம்எஸ்சி பிஎட் அவர்களின் மகனாருமான ஏ அகமது ஹசன் அவர்கள் 30/12/2023 அன்று கீழக்கரையில் நடைபெற்ற மாநில அளவிலான புனித குர்ஆன் கிராத் போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்றுள்ளார். இவரை கௌரவிக்கும் விதமாக நமதூர் கொடிநகர் சமூக ஆர்வலர் அமெரிக்கா பாபு அண்ணன் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஏ பாசா இருவரும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றனர். மேலும் இம்மாணவன் சிறந்து விளங்கிட கொடிநகர் தகவல் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்சல் ஹசன், இந்த பையனை நீங்க கிராத் இதுல கொண்டு போனா இவர் நல்லா மேலும் பிரைட்டா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க கொண்டு போனீங்களா? இல்ல அதாவது சுலைமான் ஹஜ்ரத்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது கொடிக்கால்பாளையத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம வழித்தோன்றலையும் இது மாதிரி நம்ம மகனை இந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ல நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போனீங்களா, அல்லது உங்க மகனாருடைய சுய விருப்பமா? அது சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா மகனூருடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் 3 வயசுல குர்ஆனை முடிச்சிட்டாப்புல. நான் கூட 7 வயசுல தான் குர்ஆன் முடிச்சேன். ஆனா என்னுடைய மகனார் 3 வயசுலயே குர்ஆன் முடிச்சிட்டாரு. அதுக்கு முழுமையான காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய அண்ணன் முகமது அலி ஹிஜாபி அவர்களும் முழுமையாக அவருக்கு சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயங்களையும் குர்ஆன்ல இருந்து கலிமால இருந்து தொழுகை விளக்கங்கள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து 3 வயசுல குர்ஆனை கம்ப்ளீட் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் இடையில கொரோனா காலங்கள்ல வரும்போது வீட்டுல சும்மா ஃப்ரீயா தானே இருக்காங்கிற அடிப்படையில குர்ஆன் அப்படியே கொஞ்சம் மனப்பாடம் பண்ண சொன்னோம். மனப்பாடம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1 வரி, அடுத்த நாள் 2 வரி, இப்படியே கூட்டிகிட்டே போய் நாளடைவில் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அந்த டயத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை குறைக்கும் போது இறுதியாக என்னுடைய மகன் அகமது ஹசன் அவர்கள் ஒரு பக்கத்தை 9 நிமிடங்களில் மனனம் செய்து ஒப்புவித்தார். அதோட நாங்க முடிவு பண்ணிட்டோம், தம்பியை ஹாஃபிலாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். சரி, ஹாஃபில் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது, உலக கல்வி தான் இன்னைக்கு காலகட்டத்தில் உலக கல்வியும் ரொம்ப முக்கியங்கிற அடிப்படையில என்னுடைய மகனை படிப்பும் ஓதுகையும் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப தூரமான ஊர்கள்ல கிடைச்சிச்சு. கடைசியில நான் கீழக்கரை ஹமீதியா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நம்ம ஸ்கூல்லயே படிக்க வச்சுட்டு அங்கேயே காலையில மாலையில மட்டும் 1 மணி நேரம், காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் ஹிஃப்ஸு மதரசாவுக்கு அனுப்பி அவனை மனனம் செய்ய வைத்தேன். இப்பொழுது 1.5 வருடங்கள் ஆகின்றது. 17 ஜூஸுகளை முழுமையாக மனனம் செய்து முடித்து விட்டார். சில துவா செய்யுங்க அவன் நல்லா மென்மேலும் வளர்றதுக்கு. அதே போல என்னுடைய ஆசை, என் மனைவியுடைய ஆசை, எங்க அண்ணன்மார்களுடைய ஆசை அப்படிங்கிறத விட அவனுடைய தனி பெரும் முயற்சியின் காரணமாக தான் அவன் மரணம் செய்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஒரு கேள்வி, இப்ப நமது ஊர்ல மக்கள்லாம் நிறைய பேர் இந்த 10th எக்ஸாமினேஷனை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கும் பட்சத்துல அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்றது, அவங்களுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த தேர்வு காலகட்ட நேரங்கள்ல அவங்களோட படிப்புக்காக எப்படி பெற்றோர்கள் கோஆபரேட் பண்ணணும், அது சம்பந்தமா சில டிப்ஸ் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அருமையான கேள்வி. இந்த கேள்விதான் இன்னைக்கு காலகட்டத்தில் இப்ப எக்ஸாம் காலங்கள் நெருங்கி கொண்டு இருப்பதனால இந்த கேள்வி சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு தகுந்த பதில்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சரி, ஒவ்வொரு டிவி நிகழ்ச்சிகளும் சரி ஒளிபரப்பாகிட்டு தான் இருக்குது. இருப்பினும் என்கிட்ட கேட்டதுனால ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறதும் படிக்காம இருக்கிறதும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவனால நல்லா படிக்க முடியும், நல்ல மதிப்பெண்ணும் பெற முடியும். அந்த பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா அவனால படிக்க முடியாது, அதிக மதிப்பெண்ணும் பெற முடியாது, ஏதோ பேருக்கு படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு போயிடலாம். அதனால முழுமையாக பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு வேணும். பேரண்ட்ஸ் எந்த விதத்துல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அவங்க படிக்காம இருக்காங்களே, படிச்சவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை, படிக்காம இருக்காங்களே அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா படிக்காதவங்க தான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கவே முடியும். என்ன காரணம், நம்முடைய பையனுக்காக, நம்ம பையன் எப்பனா வீட்டுல இருக்கானோ அந்த பையனுக்காக நம்ம என்ன செய்யணும், டிவி பார்ப்பதை தியாகம் பண்ணணும். நம்ம அவனுக்கு இறைச்சல் நாய்ஸ் பொல்யூஷனை ஏற்படுத்துறத நம்ம என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், குறைச்சிக்கணும். அதே மாதிரி அவனுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவனுக்கு காலையில வெள்ளன எழுந்திரிக்க சொல்லி
அவனுக்கு நல்லபடியில் டீ போட்டு கொடுத்து தொழுக சொல்லி அதுக்கப்புறம் படிக்க சொல்லி அவனுக்கு உறுதுணையாக கூட அமர்ந்து அவன் படிக்கிறானா படிக்கலையாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நல்லா படிச்சு நல்லா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் என்னதான் படிச்சாலும் சரி வேலை வாய்ப்பு என்பதுல ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப தெளிவாக படிக்கணும். தெளிவாகனா நல்ல நுணுக்கமாக நல்ல தெளிவாக படிச்சு நம்ம வந்தாதான் நல்ல மதிப்பெண் 500க்கு 10th எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 500 மதிப்பெண்ணுக்கு குறைந்தது 450 மார்க் 480 மார்க் அப்படி எடுத்தாதான் நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி 12th படிக்கக்கூடிய மாணவர்களா எடுத்துட்டோம்னா 600 மார்க்குக்கு 550க்கு மேல எடுத்தா தான் நல்லா இருக்கும். அதுவும் சும்மா பொட்ட மனப்பாடம் செய்தால் அது பயனில்லாத கல்வியாக போயிடும். என்ன படிக்கணும் அப்படிங்கிறத விளங்கி புரிஞ்சு மனசுல நிறுத்தணுமே ஆனால் நமக்கு மதிப்பெண்ணும் எடுத்து பெரிய ஆள் ஆயிரலாம். அதை வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம பெரிய லெவலுக்கு போறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கல்வி விழிப்புணர்வு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் ஒருவேளை விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லையா? இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நான் ஒரு ஆலிமுடைய பையன். எங்க அத்தா உங்களுக்கு தெரியும் மதரசா மத்தலபுல் ஹைராத்துல பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்களுடைய படிப்பறிவே இல்லாத என்னுடைய தந்தை என்னை முயற்சி செய்து அவர்கள் படிக்க வைத்து நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆசையில தான் நான் படித்தேன். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ பேரண்ட்ஸுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த விஷயத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த முறையில வழிகாட்டி அதற்கு தகுந்த பள்ளியிலையும் அது தகுந்தாற் போல அந்த பையனை நம்ம என்ன செய்யணும் கண்காணித்துக்கிட்டே இருந்தோமே ஆனால் நிச்சயமாக நல்ல லெவலுக்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது உங்க பையனை கிராத் ஓதுறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சூறா ஒரு கிராத் ஓத சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மைக் ப்ரெஸ் பண்ணி மாட்டணும். நல்லா பண்ணிக்கலாம், பயப்படாம உட்காந்து உள்ள வந்துரு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت. يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். தற்பொழுது நமதூர் சமூக ஆர்வலர் அமெரிக்கா பாபு அண்ணன் அவர்களும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஏ பாஷா அவர்களும் பொன்னாடை பூத்தி சிறுவனை கௌரவிப்பார்கள்.
வாங்க போங்க answer பண்ணுங்க. வாங்க 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 லைவ் மறைக்குது. வாங்க என்ன படிக்கணும் இங்கெல்லாம் ஃப்ரேம் உள்ளவங்க அல்ஹம்துலில்லாஹ். नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நமது கொடிநகர் சமூக ஆர்வலர் அமெரிக்கா பாபு அண்ணன் அவர்கள் ஒரு பரிசிலையும் வழங்க உள்ளார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று நமது ஊரில் ஏகப்பட்ட மாணவர்கள் தொடர்ச்சியாக சமீப காலங்களில் வெளியே தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு எல்லாருக்குமே அமெரிக்கா பாபு அண்ணன் அவர்கள் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அவர்களை கௌரவித்தும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி வழங்கியும் கொண்டிருக்கிறார். அன்னாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக என கொடிநகர் தகவல் குழுமத்தின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கும் சபையோர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்று இம்மாணவன் மென்மேலும் பல விருதுகளை பெற்று நமது ஊருக்கு கௌரவம் சேர்க்கும் விதமாக விளங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் குழுமத்தில் கண்டு கொண்டிருப்போர் அனைவர்களும் இச்சிறுவனுக்காக துவா செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூப்பில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.